நேயர்களுக்கு வணக்கம். உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் குறித்தும் அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறித்தும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயர்ல கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அப்போ ஈரானின் அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிரான தாக்குதல் இது அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருந்தாங்க. ஈரான் மேற்கொண்டு வரும் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதா இஸ்ரேல் நம்பினாங்க. ஈரான் நாட்டின் அணு ஆயுத வலிமை இஸ்ரேல் நாட்டின் இருப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலா இருக்கும்னு நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசு கருதினாங்க. மிகவும் அவசியமான தற்காப்பு நடவடிக்கை என்று இந்த தாக்குதலை இஸ்ரேல் நியாயப்படுத்தி இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரிச்சது. இந்த நிலையில ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போர்ல இறங்கியிருக்காங்க. ஈரானின் ஃபோர்டே, நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்க செய்தியில ஃபோர்டேவின் முக்கிய தளங்கள் மீது முழு அளவில் வெடிகுண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பா நாடு திரும்பி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய சிறந்த போர் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். உலகின் வேறு எந்த ராணுவமும் இது போன்று செய்ததில்லைன்னு பதிவிட்டிருக்காரு. தொடர்ந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில நாட்டு மக்களுக்கு நேற்று காலை ட்ரம்ப் உரையாற்றியிருக்காரு. அதில் ஈரானில் வெற்றியுடன் நடத்தி முடித்த ராணுவ தாக்குதலை பற்றி பேசியிருக்காரு. அப்போது அவருடன் துணை ஜனாதிபதி வான்ஸ், அந்நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி மார்க் ரூபியோ உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்காங்க. அவர் பேசும் பொழுது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முன்னணி நாடா ஈரான் இருக்கிறதாவும், இந்த நிலை தொடரக்கூடாது, அதற்கு பதிலா அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஈரான்ல இருக்க அணு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அவை தகர்க்கப்பட்டிருக்கு. ஈரான்ல சில இலக்குகளை நாங்கள் தாக்காமல் விட்டு வச்சிருக்கோம். அவர்கள் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும். அப்படி இல்லைன்னா ஈரானில் மீதமுள்ள இலக்குகளையும் தாக்கி அழிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஈரான் நாட்டின் ராணுவ தலைமை தளபதி மற்றும் அணு விஞ்ஞானிகள் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஈரான் நாட்டின் அணு ஆயுத வசதிகள் முழுவதுமா அகற்றப்படும் வரை மேலும் சில நாட்களுக்கு இந்த தாக்குதல் நீடிக்கும்னு இஸ்ரேலிய அரசும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சர்வதேச சமூகம் என்ன சொல்லும், எப்படி எதிர்வினை ஆற்றும், எங்கிருந்து என்னென்ன தடைகள் என்றெல்லாம் இஸ்ரேல் யோசிப்பதே இல்லை. எங்கள் திட்டங்கள், எங்கள் செயல்பாடுகள், இவற்றை நாங்களே தீர்மானிப்போம். பிறரின் கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொள்வதே இல்லை அப்படின்றதுதான் இஸ்ரேல் நாட்டின் நிரந்தர நிலைப்பாடா இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இஸ்ரேல் குறித்து சொன்ன அனைத்துமே அப்படியே ஈரானுக்கும் பொருந்தும். உலகம் பற்றி கவலை கொள்ளாத ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் தான் சொல்வதே சரிதான், செய்வதே அறம்தான் என்று ஒருதலை பட்சமா செயல்படுற ஒரு நாட்டோட அடையாளம். அதாவது இரண்டு அடங்கா பிள்ளைகளின் மற்றும் ஒரு அத்துமீறிய ஆட்டமாகவே இந்த இஸ்ரேல் தாக்குதல் பார்க்கப்படுது. ஈரான் மீது தாக்குதல் நடத்திய ஜியான் ஆட்சி மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும்னு ஈரான் நாட்டின் சுப்ரீம் தலைவர் அப்துல்லா கொமேனி அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதலை ஈரான் தொடங்கிவிட்டதா செய்திகளும் வெளியாகிட்டு தான் இருக்கு. 1988க்கு பிறகு ஈராக் போருக்கு பிறகு முதன்முறையா தன்னுடைய நாட்டுக்குள்ள அந்நிய தாக்குதலை ஈரான் சந்திச்சிருக்கு. தன்னுடைய நாட்டின் ராணுவ தளபதி மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கணும்னு ஈரான் மக்கள் ஆங்காங்கே சிவப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஈரான் அரசுக்கு மேலும் அழுத்தத்தை கூட்டிட்டு இருக்காங்க. ஆகவே வெகு விரைவில் இரு தரப்பிலிருந்தும் தாக்குதல் மேலும் தீவிரமடையும். இதன் பின் விளைவுகள் என்னவா இருக்கக்கூடும் என்பதும் பலரின் கேள்விகளாயிருக்கு. ஹார்மஸ் ஜலசந்தி மூலம் நடைபெற வணிக போக்குவரத்து இதனால தடைபடலாம். பெட்ரோலிய கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கலாம். மற்றபடி மேற்காசிய மண்டலத்தின் பதற்றம் பொதுவா வெளியே அதிகமா பரவுறதில்லை. அதிலும் ஈரான் இஸ்ரேல் போர்ல உலக நாடுகள் அதிக அக்கறை காட்டும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அரபு நாடுகளுக்கு மத்தியில கூட ஈரானுக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லப்படுது. உலக நாடுகளின் பார்வையில ஈரான் ஆரோக்கியமான நல்லுறவுக்கான நாடா இல்லை. இன்றைய நிலையில ஈரானுக்கு இதுவே மிக பெரும் பின்னடைவா இருக்கும். பிற நாடுகளோடு நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தை ஈரான் அரசு இனிமேலும் புரிந்துகிட்டு இணக்கத்தோட நடந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துட்டதா தான் பலரும் பேசிக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டின் வரம்பு மீறிய தாக்குதலுக்கு பிற நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பாங்க. சமாதான முயற்சிகளுக்கு முன்னுரிமை தாருங்கள்னு கோரிக்கை விடுப்பாங்க. மிதமிஞ்சி போனா அமைதி வேண்டி ஐநா சபையில தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்கள்ல
நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் பாலஸ்தீனிய கொடிகள் அசைத்தபடி கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஈரான் மீது நடத்தப்படுற போரை நிறுத்தவும், ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை சுமந்தபடியும் இருக்காங்க. ஈரானுடன் மோதலை தொடங்கிய மற்றும் காசா மீது நடத்தப்படுற பெரும் தாக்குதல்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டியும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இதனால பாதுகாப்புக்காக போலீசார் பல இடங்கள்ல குவிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கலவரங்களுக்கு மத்தியிலும் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட எங்களுக்கு உரிமை இல்லையா என்கிற ஈரான் அதிபரோட கேள்வி ரொம்பவே ஆழமானதாகவும் அர்த்தமானதாகவும் பார்க்கப்படுது. தம்மிடம் இருக்க அணு ஆயுதங்களை அழிக்க முன்வராத நாடுகள் மற்றவர்கள் அணு ஆயுத தயாரிப்புல ஈடுபடும் போது தடுப்பது எந்த வகையில ஏற்புடையது? நாங்கள் வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ள கூடாது என்பது சிலர் மற்றும் அதிக சமமானவர்கள் என்றுதானே பொருள் தருகிறது. அணு ஆயுத பரவல் தடை சட்டம் முறையாக, முழுமையாக, உண்மையாக பின்பற்றப்பட வேண்டும். உலக நலனுக்கு அதுதான் நல்லது. ஆனால் அதன் தொடக்கம் அணு ஆயுத குறைப்பு, அழிப்பு அன்றி வேறெதுவாக இருக்க முடியும் என ஈரான் அதிபரோட கேள்வி மனசாட்சி உள்ள பல உலக தலைவர்களையும் சிந்திக்க வைத்துள்ளது. இதே போன்று மற்றொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.